செய்திகள். அரசின் 50% இடங்களை முழுமையாக வழங்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். மது போதையில் கார் ஓட்டி விபத்து, மருத்துவர் கைது. ராஜீவ்காந்தி பிறந்த தினம், சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு வருகை தருவதற்காக வரவேற்று ஆபாசமாக நடிகை யாஷிகாவின் பேனர் வைக்கப்பட்டதாக கூறி மாதர் சங்கத்தினர் கிழித்து எறிந்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விடுதியுடன் கூடிய ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு திரைப்பட நடிகை யாஷிகா அழைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே நடிகை யாஷிகாவை வரவேற்று தனியார் நிறுவனம் சார்பில் யாஷிகாவின் புகைப்படத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் நடிகை யாஷிகாவின் ஆபாசமாக உள்ள புகைப்படத்தை வைத்து பேனர் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரெஸ்டோ பார்களை மூட கோரியும் மாதர் சங்கத்தினர் நடிகை யாஷிகாவின் பேனரை கிழித்து எறிந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடுப்பா ஹெவி பீக் ரோடு விடுங்க. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் செல்போன் டார்ச் லைட் அடித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஜிப்மர், கதிர்காமம், இந்திரா காந்தி மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மாலை கடற்கரை சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செல்போனில் உள்ள லைட்டை அடித்தபடி படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வேண்டும் என்றும், கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை நடித்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய மனநல மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த கோகுல் மனநல மருத்துவரான இவர் நேற்று இரவு இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக காரில் வேகமாக சென்றார். மதுபோதையில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியதில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள சாலை தடுப்புகள் மீது மோதி கார் விபத்துக்குள்ளானது. அந்த நேரம் அவ்வழியை யாரும் பயணிக்காத காரணத்தினால் பெரும் அளவிலான உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. கார் விபத்துக்குள்ளானதை பார்த்த அப்பகுதியினர் விரைந்து ஓடி வந்து காருக்குள் இருந்த கோகுலை மீட்டனர். காருக்குள் ஏர்பேக் இருந்திருந்ததால் அவர் காயமின்றி தப்பினார். உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். போக்குவரத்து போலீசாருடன் பொதுமக்களும் உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர்
புரந்தேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடங்களை பெறுவது தொடர்பான கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வரின் அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, சார்பு செயலர் சௌமியா, சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் 3 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுதோறும் அரசுக்கான 50% இடங்களான 325இல் 239 இடங்களே அதிகபட்சமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளால் அரசுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. நிகழாண்டில் 50% இடங்களை முழுமையாக அரசுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கான நடைமுறை சிக்கல்களை கூறி கடந்த ஆண்டு அரசுக்கு வழங்கிய 239 இடங்களில் ஓரிரண்டு இடங்களை கூடுதலாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான இடங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும், மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி கொண்டும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவர்களை போராட்டங்களை கைவிட்டு பணிக்கு திரும்ப எச்சரித்திருந்த நிலையில் இன்றும் மருத்துவர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரியிலும் அனைத்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று உச்சநீதிமன்றம் பெண் மருத்துவர் கொலை வழக்கை தானாக முன்வந்து எடுத்துள்ள நிலையில் அதனை வரவேற்கும் விதமாக ஜிப்மர் மருத்துவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி ஜிப்மர் வளாகத்தில் அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நோயாளிகள் பாதிக்கப்படுவதால் மருத்துவர்கள் போராட்டங்களை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்புமாறு ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவர்களை எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி வாஞ்சூரில் 60 அடி உயர கம்பத்தில் விசிக கொடியேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதை வரவேற்கும் வகையிலும் அக்கட்சியின் பொறுப்பாளர் வாஞ்சூர் சுரேஷ் என்கிற கரிகாலன் பிறந்தநாள் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி கலந்து கொண்டு 60 அடி உயர கம்பத்தில் விசிக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா கண்ட வாஞ்சூர் சுரேஷ் என்கிற கரிகாலனுக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன், தலைமை நிலைய செயலாளர் செல்வசுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் பார்வேந்தன்,
நிரவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலை கலன் இனியவன் இளம்பருதி உள்ளிட்ட காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீனவர்களுக்கு 50% மானியத்தில் ஃபைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவ மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டமான பிரதம மந்திரி மீன்வளம் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தப்படக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வ மத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் சத்பவனா திவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரசின் 50% இடங்களை முழுமையாக வழங்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். மது போதையில் கார் ஓட்டி விபத்து, மருத்துவர் கைது. ராஜீவ்காந்தி பிறந்த தினம், சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.